அவ்வளோ நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளூடூத் செட்டு ஒன்று. கஸ்டமரு ஆல்ரெடி வாங்கியிருப்பார் பார்க்குறேன். வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அவரே கைட்டு பிரித்து எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. எல்லாத்தையும் தனித்தனியாக ஏற்றி வச்சுக்காரு. பேட்ரி, இந்த ப்ளூடூத் போர்டு ரெண்டு பார்க்குறேன். இது ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அவரும் ஏதோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்பீக்கரில் ஒயர்கள்லாம் கட் ஆகி போகுது. இது நம்ம வேறு மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி வேறு போர்டு போட்டு எப்படி பாடுதுன்னு செக் பண்ணிப்போம். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த ஒயரு எட்டாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வேறு ஒயர் தான் சால்டிங் பண்ணுற மாதிரி வரும். இதை சால்டிங் பண்ணி எடுத்துருவோம். ரெண்டாவது இந்த போர்டையும் எடுத்துருவோம். இந்த ஸ்க்ரூலாம் இப்படி இருக்கட்டும். இந்த ஒயர் வந்து லைட்டுக்காக கொடுத்த ஒயரு. இது அப்புறமா நம்ம பார்த்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்பீக்கருக்கு வேறு ஒயரு நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல ஸ்டீரிக்குவோம். பார்த்து வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும். ஓகே, பற்ற வச்சாச்சு. இப்போ இதனுடைய ஜாக்கெட் போட்டாச்சு. இப்போ அடுத்தபடியாக நம்ம வந்து அதுக்கான போர்டு இது வந்து ப்ளூடூத் போர்டு. இது 5 வோல்ட்டில் இயங்கக்கூடியது. இதில் பார்த்தோன்னா ப்ளூடூத்து, எஃப்எம், மெமரி கார்டு, பென்ட்ரைவு இதில் எல்லாமே போட்டுக்கலாம். இதுலேயே சார்ஜர் பாயிண்ட்டும் நமக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் வரும். இது வந்து ப்ளே பட்டன். இது வந்து நெக்ஸ்ட்டு ஃபார்வர்டு மாதிரி வரும். இதை எப்படி அசம்பிள் பண்ணுதுன்னு இப்போ பார்த்துக்கலாம். வேறு போர்டு இதில் பார்த்தோம்னா ஆல்ரெடி ஹோல்ஸு இல்லை. இந்த போர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடுலேஷன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம பொருத்தி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஸ்க்ரூ போட்டு முதல்ல டைட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ வந்து இதிலே இருக்குது, அதனால் நம்ம ஸ்க்ரூ தேவையில்லை.